ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு ப்ரெட் மசாலா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை டின்னராகவும் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ரெசிபி, ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடியது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தவா வச்சுருக்கேன். தவாவில் நான் பட்டர் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ப்ரெட் பீசஸை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமான பிறகு நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் நம்ம செஞ்சு வச்சிடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம அதே மாதிரி டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க ப்ரெட்டையும் நம்ம பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லா ப்ரெட்டையும் நம்ம அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இது க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நாம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட் பீசஸ், அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ப்ரெட்லேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா ப்ரெட்லையும் நம்மளோட மசாலா பட்டுருச்சு. அதுக்கடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மசாலா ப்ரெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.